Dear student, 12th standard chapter 6 exercise 6.3 sum number 6. If A vector comma B vector comma C vector comma D vector are coplanar vector, okay, so that A vector cross B vector in the cross C vector cross D vector equal to 0 னு வெரிஃபை பண்ண சொல்றாங்க. A B C D னா 4 வெக்டரும் கோப்ளானாக இருக்குது. கோப்ளானா 0 டெம்ஸ் தான் இருக்குது. ஓகே, இருக்கும்போது இந்த ரிசல்ட் இஸ் வெரிஃபை பண்ண சொல்றாங்க. சரி, ஓகே, ஏ கிராஸ் பி கிராஸ் சி கிராஸ் டி வெக்டர் ஃபோர் வெக்டருக்கு டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. எனி ஒரு வெக்டரை ஒரு டம்மி வேலைக்கு சப்ஜெக்ட் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஏ கிராஸ் பி வந்து எக்ஸ் வெக்டர்னு ஃபார்ம் பண்ணுங்க, அப்படின்னா சி கிராஸ் டி வந்து எக்ஸ் வெக்டர்னு ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ லெட் எக்ஸ் வெக்டரு ஏ கிராஸ் பின்னு ஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, அப்போ எக்ஸ் வெக்டர் கிராஸ் சி கிராஸ் டி வெக்டர். இப்போ ட்ரிபிள் வேல்யூ என்ன வரும்? எக்ஸ் டாட் டி வெக்டர் இன்டு சி வெக்டர் மைனஸ் எக்ஸ் டாட் சி வெக்டர் இன்டு டி வெக்டர். ஓகே, இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வெக்டர் அஷ்யூம் பண்ணோம்? ஏ கிராஸ் பி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ ஏ கிராஸ் பி டாட்ஸ் டி வெக்டர் இன்டு சி வெக்டர் மைனஸ் ஏ கிராஸ் பி வெக்டர் டாட் சி வெக்டர் இன்டு டி வெக்டர். ஓகே, நெக்ஸ்ட் டூ வெக்டர் கிராஸ் ஒரு டாட் இருந்தனா ட்ரிபிள் ப்ராடக்ட் வரும். ஏ பி டின்னு சொல்லலாம். ஆட் ஆஃப் ஏ பி டி இன்டு சி வெக்டர் ஏ பி சி இன்டு டி வெக்டர். இது ஏபிசியில் என்ன சொல்லிட்டாங்க? கோப்ளானா நமக்கு ஜீரோவாக இருக்குது. அப்போ அது ஃபுல் வேல்யூ நமக்கு என்ன ஜீரோ. ஜீரோ இன்டு சி வெக்டர், இது ஃபுல் வேல்யூ ஜீரோ. ஜீரோ இன்டு டி வெக்டர், அப்போ டோட்டல் வேல்யூ என்ன ஜீரோ. ஈக்குவல் டு ரைட் ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஜீரோ என்ன வரும் நமக்கு? ஏன் ரீசன்னா ஏபிசினா டோட்டல் வேல்யூனா கோப்ளானா ஜீரோ டைம்ஸில் இருக்கும்போது அந்த வேல்யூ ஃபுல்லாக ஜீரோவாக கம்பல்சரி இருக்குது. அப்போ இதுவும் ஜீரோ ஆகிடும், இந்த டைம்ஸ் ஜீரோ இருக்கும். அப்போ டோட்டல் நமக்கு என்ன ஜீரோ. தேர்ஃபோர் இதுனா ரைட் ஆன்சர். Thank you, students.